குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமேட்டிக்ஸ் இந்த பேப்பரில் வந்து இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஹவு மெனி பெர்முட்டேஷன்ஸ் ஆர் தேர் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 in which none of the patterns 1 2 3 4 5 6 7 8 appears அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க 1லேருந்து 8 வரை. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்பர்ஸ் எழுத முடியும்னு பார்த்தோம்னா, சிங்கிளாக எழுதுனா 1 2 3 4 5 6 7 8ன்னு எழுதலாம். ரெண்டாக எழுதணுன்னா 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 8 எழுத முடியும். அப்புறம் 2 1 2 2 2 3 எக்ஸெட்ரா இது மாதிரி எழுதிட்டே போகலாம் ரெண்டாக எழுதணுன்னா. அப்புறம் 3 எழுதணுன்னா 1 2 3 1 3 4 1 4 5 1 5 6 இப்படி எழுதலாம். அப்புறம் 2 3 1 2 3 2 2 3 5 2 3 6 2 3 8 இதை மாதிரி எழுதிட்டே போகலாம். அடுத்து 3 எழுதணும் அப்படின்னா வந்து 1 4 3 2 1 4 5 6 1 4 5 7 1 4 3 1 இதை மாதிரி எழுதிட்டே போகலாம். அதை மாதிரி 5 நம்பர் வச்சு எழுதலாம், 6 நம்பரை வச்சு எழுதலாம். இதை மாதிரி போயிட்டே இருக்கும்ல. மொத்தம் எவ்வளவு பெர்முட்டேஷன்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி எழுதக்கூடிய நம்பர்ஸில் 1 2ங்கிற நம்பர் தொடர்ச்சியாக வரக்கூடாது, 3 4ங்கிற நம்பர் தொடர்ச்சியாக வரக்கூடாது, 5 6ங்கிற நம்பர் தொடர்ச்சியாக வரக்கூடாது, 7 8ங்கிற நம்பர் தொடர்ச்சியாக வரக்கூடாது. ஸோ இப்படி இந்த மாதிரி நம்பர்ஸ் தொடர்ச்சியாக வராமல் இருக்கணும். அப்போ அந்த 8 டிஜிட்ஸை வச்சுக்கிட்டு 8 நம்பரை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெர்முட்டேஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கா. இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் 1 2ங்கிற சேர்ந்த ஒரு ஜோடியை வந்து ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிடுவோம். ரிமைனிங் 6 நம்பர்ஸை வந்து 6 டிஃபரெண்ட் யூனிட்ஸாக வந்து எடுத்துக்கிடுவோம். அப்போ இது மொத்தமாக சேர்ந்தது எவ்வளவு அப்படின்னா வந்து 7 யூனிட்ஸு. இந்த 7 யூனிட்ஸையும் வந்து நம்மளால் எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும்னா 7 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். சிமிலர்லி 1 2 3 4 3 4 1 2 5 6 7 8ல் 3 4ங்கிறத வந்து ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற இந்த நம்பர்ஸை வந்து 6 டிஃப்ரெண்ட் யூனிட்டாக வந்து எடுத்துக்கலாம். அப்போ இது டோட்டலாக சேர்ந்தது வந்து 7ன்னு ஆயிருமா. அப்போ இந்த 7 யூனிட்டை வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா 7 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு ஜோடிக்கு 1 2 அப்படிங்கிற நம்பருக்கு. சிமிலர்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ n ஆஃப் 1 2, 3 4 எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8ல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 1 2ங்கிறத ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிடுவோம், 3 4ங்கிறது ஒரு யூனிட்டு, மிச்சம் 4ம் சேர்ந்தது வந்து 4 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக எடுப்போம். அப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வந்து 6 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம 6 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். சிமிலர்லி 1 2 5 6 3 4 7 8 இதை மாதிரி இருந்தாலும் இதை வந்து ஒரு யூனிட்டு, 5 6 வந்து ஒரு யூனிட்டு, 3 4 7 8 வந்து 4 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக எடுப்போம். இப்போயும் வந்து இந்த 6 யூனிட் அப்படிங்கிறது வந்து 6 டிஃப்ரெண்ட் ஃபேக்டோரியல் வேஸில் வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து 2 ஜோடியாக எடுத்தால். அப்புறம் 3 ஜோடியாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8ல் 1 2 வந்து ஒரு யூனிட்டு, 3 4 வந்து ஒரு யூனிட்டு, 5 6 வந்து ஒரு யூனிட்டு, 7ம் 8ம் 2 யூனிட்டாக எடுப்போம். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 5 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா n ஆஃப் 1 2னாலும் சரி,
3 4னாலும் சரி, 5 6 அப்படின்னாலும் சரி, 7 8னாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேஸ்னால் வந்து 7 ஃபேக்டோரியல் வேஸ். அதை மாதிரி n ஆஃப் 1 2 3 4 அல்லது வந்து n ஆஃப் 1 2 5 6, அப்புறம் என்ன பாசிபிள் இருக்குது, 1 2 7 8 இருக்குது. அப்புறம் 3 4 5 6 இருக்குது, 3 4 7 8 இருக்குது. அப்புறம் 5 6 7 8 இருக்குது. இது எல்லாமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸ்னால் 6 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 2 3 4 5 6 ஒரு ஜோடி, 1 2 3 4 7 8ங்கிறது ஒரு ஜோடி, அதுக்கப்புறம் வந்து 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோடி. இது மூணுமே வந்து 5 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். கடைசியாக 1 2 3 4 5 6 7 8ங்கிறத வந்து நம்ம 4 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஆஃப் 1 2 அல்லது 3 4 அல்லது 5 6 அல்லது 7 8 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது n ஆஃப் A யூனியன் B யூனியன் C யூனியன் D அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா n ஆஃப் 1 2 ஒவ்வொரு ஜோடியாக ஆட் பண்ணுறது, 3 4 ஒவ்வொரு ஜோடியாக ஆட் பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு ஜோடி உள்ளதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 2 3 4 ப்ளஸ் n ஆஃப் 1 2 5 6 இதை மாதிரி ரெண்டு ஜோடி எழுதியிருந்தோம்ல, இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 ஜோடி இருக்குல்ல, n ஆஃப் 1 2 3 4 5 6 ப்ளஸ் எக்ஸட்ரா 3 ஜோடி உள்ளதை ஆட் பண்ணணும். கடைசியாக வந்து 4 ஜோடி உள்ளதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 6 7 8 அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 7 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா. அப்போ 7 ஃபேக்டோரியல் வந்து எத்தனை தடவை வந்திருக்கும் அப்படின்னா வந்து 4 தடவை வந்திருக்கும். மைனஸ் 6 ஃபேக்டோரியல்ங்கிறது எத்தனை தடவை வந்திருக்கும் அப்படின்னா வந்து 6 தடவை வந்திருக்கும். 4 5 6 அப்படின்ட்டு. அப்புறம் 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து 4 தடவை வந்திருக்கும். ஓகேவா? 3 தடவை வந்திருக்கும். 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கடைசியாக வந்து ஒரு 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து வரும். 5 ஃபேக்டோரியலும் வந்து 4 தடவை வரும். ஓகேவா? ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா 4 தடவை 7 ஃபேக்டோரியலை ஆட் பண்ணுறதும் 4 × 7 ஃபேக்டோரியல்னு போடுறதும் சேம். அது மாதிரி 6 தடவை 6 ஃபேக்டோரியல் ஆட் பண்ணுறதும் 6 × 6 ஃபேக்டோரியல்னு போடுறதும் வந்து சேம். ஸோ அதை மாதிரி 4 × 5 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாம். மைனஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 16296 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா வந்து 1 2 3 4 5 6 7 8 இதை மாதிரி பேட்டர்ன் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான பெர்முட்டேஷன் தான் வந்து இது. ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து நாட் அப்பியருக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான், பெர்முட்டேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் கொஸ்டினில் வந்து நமக்கு 8 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, 1லேருந்து 8 வரை. இந்த 8 நம்பரையும் நம்மளால் எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா வந்து 8 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். வித் ரெப்படிஷன் தான். ஓகேவா? அப்போது 1 2 3 4 5 6 7 8 இந்த பேட்டர்ன் வந்து அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னா இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் எவ்வளவு வரும் அப்படின்னா the 8 numbers can be arranged in 8 ஃபேக்டோரியல் வேஸு மைனஸ் இதை மாதிரி பேட்டர்ன் அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான பெர்முட்டேஷன் வந்து 16296. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 24024 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் த நம்பர் ஆஃப் derangements ஆஃப் n symbols, நம்பர் ஆஃப் derangements ஆஃப்
n சிம்பிள்ஸோட ஆன்சர் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதாவது n ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 minus 1 by 1 factorial plus 1 by 2 factorial minus 1 by 3 factorial plus etc. இந்த ஆன்சர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ டீரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து போன யூனிட்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் இன் விச் நன் அப்பியர் இன் இட்ஸ் ஓன் பொசிஷன், அதை தான் வந்து டீரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். டீரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் number of permutations such that no number appear in its original position, அதுதான் வந்து derangement. ஓகேவா? சரி, இங்கே total number of permutations of n symbols, மொத்தமாக வந்து n symbols வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் derangement கேட்டிருக்காங்க. ஸோ இந்த n symbolஸை வந்து நம்மளால் எவ்வளவு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா வந்து n ஃபேக்டோரியல் வேஸில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டேக் n பெர்முட்டேஷன், n ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷன் ஆஸ் n ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ith ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, ith ப்ராப்பர்ட்டி வித் ith சிம்பிள் ரிமைன்ஸ் இன் ith பிளேஸ், இதை வந்து நம்ம சொல்ல முடியும். அது அதே பிளேஸ்லேயே தான் வந்து இருக்கும், அது மாறாது. அதாவது ith ப்ராப்பர்ட்டி வித் ith சிம்பிள் ரிமைன்ஸ் இன் ith பிளேஸ், அந்த பிளேஸ்லேயே தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போது n ஆஃப் ஐனா என்னதுன்னா, n ஆஃப் ஐனா என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ith ப்ராப்பர்ட்டி, இதுதான். ஸோ அப்போ இது வந்து என்னது வரும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ith ப்ராப்பர்ட்டி என்னது வரும் அப்படின்னா வந்து n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோன்னா ith பிளேஸ் வந்து ஃபிக்ஸட் அப்படின்ட்டு சொல்லிட்டோமா. ஸோ ith பிளேஸ் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னா நம்ம ரிமைனிங் பிளேஸஸாக தான் வந்து பெர்மியூட் பண்ணுவோமே தவிர இந்த பிளேஸை ith பிளேஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ith பிளேஸ் ஃபிக்ஸட்னா என்னதுன்னா 1 2 3 4 5ங்கிற பெர்முட்டேஷனில் இந்த இடம் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 4 நம்பர்ஸ்க்கு தானே வந்து நம்ம பெர்முட்டேஷன் கொடுப்போம், 3 2 1 4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ith ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ n ஆஃப் i அப்படிங்கிறது வந்து என்னது வரும் அப்படின்னா வந்து n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் டைப், இந்த மாதிரி டைப் வந்து எவ்வளோ வேஸில் கிடைக்கும் அப்படின்னா திஸ் டைப் அக்கர்ஸ் இன் nc1 வேஸ். ஸோ nc1 வேஸில் வந்து இந்த டைப் வந்து அக்கர் ஆகும். அதுக்கப்புறம் n ஆஃப் i, j அப்படின்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் 2 ப்ராப்பர்ட்டி, ith அண்ட் jth ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி சேர்ந்தது தான் வந்து n ஆஃப் i, j அப்படிங்கிறது. ஸோ இது எவ்வளோ வேஸில் வந்து நம்மளால் இதனோட வேல்யூ என்னது வரும் அப்படின்னா வந்து n-2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வரும். ஏன், ஐங்கிற பிளேஸும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு, ஜேங்கிற பிளேஸும் வந்து ஃபிக்ஸடு. இது போக உள்ள நம்பர்ஸை தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து n-2 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்போ திஸ் டைப் அக்கர்ஸ் இன் nc2 வேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதப்போ n ஆஃப் ஐங்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் ith ப்ராப்பர்ட்டி, இது வந்து n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிது. இதனோட டோட்டல் நம்பர் ஆஃப் திஸ் டைப் அக்கர்ஸ் இன் nc1 வேஸ் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து n ஆஃப் i, j அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் i அண்ட் j ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து n-2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் டைப் அக்கர்ஸ் இன் nc2 வேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு n ஆஃப் i, j, k அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 ஃபிக்ஸ் பண்ணும்போது n-3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் டைப் அக்கர்ஸ் இன் nc3 வேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் 1 ப்ராப்பர்ட்டி
ஸோ அப்போது அட்லீஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டியை வந்து பொசஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் உள்ளதாக ஆட் பண்ணணும். n(1) + n(2) + n(3) அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா n(1,2) + n(2,3) இதை மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து பொசஸ் பண்ணுறதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மூணாக உள்ளதை வந்து ஆட் பண்ணுவோம். n(1,2,3) + n(2,3,4) இதை மாதிரி உள்ளதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக -1 to the power n n(1,2,3) எக்ஸெட்ரா n அப்படின்ட்டு போடுவோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பொசஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை வந்து பொசஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இருக்கும், ரெண்டு ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறது ரெண்டாவது இருக்கும், மூணு ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறது மூணாவது இருக்கும். அல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் போய்கிட்டே இருக்கிறதுனால nth ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறதை வந்து கடைசியாக வந்து எழுதியிருப்போம். ஓகேவா? அப்போ ith ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். திஸ் டைப் அக்கர்ஸ் இன் NC1 வேஸ். அதை மாதிரி வந்து ijth ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறது வந்து n-2 ஃபேக்டோரியல் வேஸ். திஸ் டைப் அக்கர்ஸ் இன் NC2 வேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ijk ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறது வந்து n-3 ஃபேக்டோரியல் அண்ட் திஸ் டைப் அக்கர்ஸ் இன் NC3 வேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது அப்படின்னா வந்து உங்களுக்கு n-1 ஃபேக்டோரியல் NC1னா வந்து n. ஓகேவா? ரெண்டாவது என்னதுன்னா n-2 ஃபேக்டோரியல் NC2னா வந்து என்னது n-1 into n டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது கூட டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். மூணாவது வந்து n-3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-2 n-1 n டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு போடுவோம். அதாவது NC3க்கு உண்டான வேல்யூ தான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ இந்த n into n-1 into n-2 ஃபேக்டோரியல் சேர்ந்ததை வந்து நம்ம n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிடலாம். n into n-1 ஃபேக்டோரியல்னாலும் n ஃபேக்டோரியல், n into n-1 into n-2 into n-3னாலும் n ஃபேக்டோரியல். அப்போ நியூமரேட்டர் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு என்னது கிடைக்கிது அப்படின்னா வந்து n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ அப்போ இதுலேருந்து n ஃபேக்டோரியலை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 1/1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சரி, ஸோ இப்போது நம்பர் ஆஃப் டீரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். ஹவு மெனி டீரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாசிபிள் அப்படி தானே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டீரேஞ்ச்மெண்ட் வந்து என்னது வரும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பொசஸ் நோ ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து அது வந்து பொசஸ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ அதுக்கு என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பொசஸ் அட்லீஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பொசஸ் அட்லீஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டியை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம முதலையே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு முதல் லைன்லேயே சொல்லிட்டோம். இப்போ அட்லீஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணுறது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா 1/1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து n ஃபேக்டோரியலை வந்து பொதுவாக எடுத்துடலாம். பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 மட்டும் பாக்கி இருக்கும். இந்த மைனஸை வந்து அப்படியே போட்டுடலாம். இந்த n வெளியில் எடுத்தாச்சு. அது போக நமக்கு பாக்கி இருக்கக்கூடியது வந்து
இந்த மைனஸை வேணால் உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோன்னா -1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் -1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டீரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னது அப்படின்னா வந்து n ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 - 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் -1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் வந்து பாருங்கள். ஓகேவா?